ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாலா வீட்டு சமையல். இன்றைக்கி ஒரு ஹோம் ரெமெடி ஃபார் கோல்ட் அண்ட் காஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ எங்கே பார்த்தாலையும் ஃபீவரு கோல்டாக இருக்குது. ஃபீவர் நல்லானா கூட காஃப் வந்து 1 வீக் மேலே இருக்குது. கூடவே வீசிங்கும் வருது, அதாவது மூச்சு வாங்குது. எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. இது குடித்து பார்த்தோன்னே நல்ல ரிலீஃப் கிடச்சிது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 வெள்ளை துளசின்னுவாங்க, சகப்பு துளசியும் இருக்குது. இது வெள்ளை துளசி எடுத்துக்கணும். ஒரு 6-7 கற்பூரவள்ளி இலை எடுத்துங்க. ஒரே ஒரு வெத்தலை போதும். இது எல்லாமே எங்கள் தோட்டத்துலேருந்து பறிச்சது தான். 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நாட்டு சக்கரை தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன கல்லில் இந்த மிளகு சீரகத்தை தட்டி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் போட முடியாது, கொஞ்சமாக தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் அது தட்டினோடனே இஞ்சி போட்டு வச்சு நீங்கள் இதையும் தட்டி எடுத்துங்க. இஞ்சி நல்லா தட்டி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் அந்த 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இது 1 கிளாஸாக சுண்டணும், அதாவது கம்மியாகணும். இப்போ நம்ம தட்டி வச்ச இஞ்சியும் மிளகு சீரகத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கொதிக்கிட்டங்க. இந்த ஜூஸ், அதாவது மிளகு சீரகம் அப்புறம் இஞ்சியோட ஜூஸ் நல்லா இறங்கணும். அந்த அளவுக்கு இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் காரமாக இருக்கும். இப்போது நம்ம பறித்த அந்த இலையெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. துளசி, கற்பூரவள்ளி, வெத்தலை, இது 3த்தையும் இன்னும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இதுவும் நல்லா ஜூஸ் இறங்கணுங்க. இதுதான் முக்கியமாக, இந்த ஜூஸ் இறங்கணும். இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டேங்க. இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இதை நல்லா சூடாக குடித்தாதாங்க தொண்டைக்கும் நல்லாயிருக்கும். இது ஒரு 1/4 டம்ளர்னால் 3 பேர் குடிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக 1 கிளாஸ் தான் வரும். தேவையான அளவு நம்ம நாட்டு சக்கரை ஒரு 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. காரமாக இருக்கிறதுனால, கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பனங்கற்கண்டு ஆட் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கோல்டு காஃபு ரொம்ப ரிலீஃப் கிடைக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.